बहुत दिन हुए मेरे पुरखे हाइड्रोजन और ऑक्सीजन नामक दो गैसें सूर्यमंडल में लपटों के रूप में विद्यमान थी. ஓட்டர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மேரே புர்கேனா ஆன்செஸ்டர்ஸ், முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ ஓட்டர் தன்னுடைய முன்னோர்களை யாரை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும். இந்த ரெண்டு கேஸும் சூரிய மண்டலமே லெப்பட்டோங்கே ரூப் சோலார் சிஸ்டமில் ஒரு ஃப்ளேம்ஸோட வடிவத்தில், ஃப்ளேம்ஸ்னால் என்னது, ஒரு தீப்பிழம்பு அந்த வடிவத்தில் வந்து வித்யமான் தீனா எக்ஸிஸ்ட் ஆகியிருந்தது. சூரிய மண்டல் अपने निश्चित मार्ग पर चक्कर काट रहा था. सोलार सिस्टम அதனுடைய ஃபிக்ஸட் பாத்தில் வந்து சுற்றிட்டு இருந்தது. वे दिन थे जब हमारे ब्रह्मांड में उथल पुथल हो रही थी. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் நம்மளுடைய பிரம்மாண்ட் அப்படின்னா அந்த யூனிவர்ஸில் ஒரு உத்தல் புத்தல், ஒரு கயாஸ் நடக்குது, ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. அந்த கன்ஃபியூஷன் நடந்ததுனால தான் அநேக கிரக அவர் உபகிரக பன் ரஹே தே. ஸோ நிறைய பிளானட்ஸும் உபகிரகம் அப்படின்னா சேட்டிலைட். ஸோ அந்த சமயத்தில் தான் வந்தது. உடனே ரைட்டருக்கு டவுட் வருது. அவர் உடனே கேட்குறாரு, டெஹரோ क्या तुम्हारे पुरखे अब सूर्यमंडल में नहीं है. உடனே அவர் என்ன டவுட் கேட்குறாரு, ஸ்டாப் பண்ணு, இப்போ உன்னுடைய ஆன்செஸ்டர்ஸ் சூரியமண்டலில் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. उनके वंशज अपनी भयावह लपटों से अब भी उनका मुख उज्जवल किए हुए हैं. இப்பயும் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய வன்ஷஜ் அப்படின்னா டிசெண்டன்ஸ், சந்ததியர்கள், ஜென்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க இப்பயும் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா பயாவஹ் லப்பட்டோம், ஒரு ஃப்ரைட்டனிங் ஃப்ளேம்ஸ், பயம் தரக்கூடிய ஒரு தீப்பிழம்புகளாக இப்பயும் அந்த சோலார் சிஸ்டத்துடைய முக்னா மவுத்துன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்து உஜ்வல் கியே ஹுயேனா ஒரு பிரைட்டனிங் தரா மாதிரி இருக்கிறாங்க. तो मेरे पुरखे बड़ी प्रसन्नता से सूर्य के धरातल पर नाचते रहते थे. அப்படி இருக்கும்போது என்னுடைய புர்கே, அதாவது என்னுடைய ஆன்செஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படி பிரசன்னதா, ரொம்ப சந்தோஷமாக சூரியக்கே தராதல், சன்னினுடைய சர்ஃபேஸில், தராதல்னா சர்ஃபேஸ், சன்னுடைய சர்ஃபேஸில் வந்து நாச்தே ரகத்தே தே, ஸோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. एक दिन की बात है कि दूर एक प्रचंड प्रकाश पिंड दिखाई पड़ा. ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா தூர் ஏக், ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தில் தூரமாக வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு பிரச்சண்ட் பிரகாஷ் பிண்ட், பிளாசிங், ரொம்ப ஒரு பிரகாசம் தரக்கூடிய ஒரு பிண்டுன்னா என்ன சொல்கிறது, மேசிவ் மாஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு பாகம் மட்டும் என்ன ஆகுது தெரிஞ்சுது. உன்கி ஆங்கே சவுந்தி ஆனி லகே, அது எப்படி இருந்தது அப்படின்னா அதோடைய கண்கள் வந்து டேஸ்லிங்காக இருந்துச்சு, ரொம்பவும் பிரகாசமாக இருந்துச்சு, டேஸ்லிங்காக இருந்துச்சு. சவுந்தி ஆனி லகி எஹ் பிண்ட் படி தேசி சே சூரியக்கு ஒரு பட் ரஹாத்தா. ஸோ அந்த பிண்ட் இருந்ததுலேயே அந்த மாஸ் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப வேகமாக சூரியனை நோக்கி வந்துட்டு இருந்தது. ஜோ ஜோ பாஸ் ஆத்தா ஜாத்தா தா உஸ்கா ஆகார் படுத்தா ஜாத்தா தா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அது கிட்ட வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதனுடைய ஆகார்னா ஷேப், அதோட ஷேப் வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருந்தது. எஹ் சூரிய சே லாக்கோ குணா படாத்தா. இது எப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய சன்னை விட மில்லியன் டைம்ஸ் வந்து பெருசாக இருந்தது. நம்மோட சூரியனை விட அந்த பிண்டம் பல லட்சம் மடங்கு வந்து பெருசாக இருந்தது. உஸ்கி மகான் ஆக்கர்ஷக் சக்தி சே ஹமாரா சூரிய காம் போட்டா. ஸோ அதனுடைய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால், அந்த கிராவிடேஷனல் அந்த சக்தியினால் நம்மளுடைய சன்னே வந்து பேனிக் ஆகிடுச்சு. ऐसा ज्ञात हुआ कि उस ग्रहराज से टकराकर हमारा सूर्य चूर्ण हो जाएगा. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா அந்த கிரகராஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய சக்தியினால் நம்மளோட சூரியனே வந்து சூர்ண ஹோ ஜாயேகனா பவுடர் மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி இருந்துச்சு அதனுடைய பிரகாசம். வயசா நா ஹுவா, ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. வஹ சூரிய சே சஹஸ்ரோ மில் தூர் சே ஹி घूम चला. ஸோ சூரியனை விட 1000 மைல்ஸ் தூரத்திலேயே வந்து அது திரும்பி போயிடுச்சு. परंतु उसकी भीषण आकर्षक शक्ति के कारण सूर्य का एक भाग टूटकर उसके पीछे चला. இருந்தாலும் அதனுடைய பீஷன், அந்த அட்ராக்டிவ் சக்தியினால் சூரியனுடைய ஒரு பாகம் வந்து टूटकर உடைஞ்சு அதனோட பின்னாடியே போயிடுச்சு. सूर्य से टूटा हुआ भाग इतना भारी खींचाव संभाल ना सका और कई टुकड़ों में टूट गया. ஸோ சூரியனுடைய அந்த உடைந்த துண்டானது टूटा हुआ भाग इतना भारी, ஸோ அதோட வெயிட்டை தாங்க முடியாமல், அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போயிட்டே இருந்துச்சு, அந்த கிஞ்சாவை, அந்த புல்லை தாங்க முடியாமல், சம்பால் நாசக்கா மீன்ஸ் இட் கே நாட் ஹோல்ட் இட், ஸோ அதை ஹோல்ட் பண்ண முடியாமல் கை டுக்குடோமே டுட்டுகையா, ஸோ நிறைய துண்டுகளாக உடைஞ்சிடுச்சு. உன்ஹீமே சே ஏக் டுக்குடா ஹமாரி பிருத்திவி ஹை. ஸோ அதில் ஒரு பாகம் தான் நம்மளுடைய பிளானட். எஹ் பாரம்புமே ஏக் படா ஆகு கா கோலாத்தி. ஸோ நம்மளுடைய பிளானட்டான எர்த்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஆகு கா கோலா, ஃபயர் பாலாக தான் இருந்தது.
ऐसा परंतु उन लपटों से तुम पानी कैसे बनी உடனே ரைட்டர் கேட்குறாரு ஓ அப்படியா இவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆனால் அந்த லப்பட்டோ அந்த ஃப்ளேம்ஸ்னால தண்ணி எப்படி நீங்கள் தண்ணியாக எப்படி மாறினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு मुझे ठीक पता नहीं உடனே அந்த வாட்டர் சொல்லுது எனக்கு கரெக்டாக தெரியாது हाँ यह सही है कि हमारा ग्रह ठंडा होता चला गया ஸோ ஆமாம் இது உண்மைதான் ஃபஸ்ட்டு தீப்பிழம்பாக இருந்தது அதாவது ஒரு ஆகுக்கா கோலாவாக இருந்தால் நம்மளுடைய ஏர்த் ஆனது ठंडा होता चला गया कुछ नाल चिल्लस आगिटे इरुंददु मुझे याद है कि अरबों वर्ष पहले मैं हाइड्रोजन और ऑक्सीजन के रासायनिक क्रिया के कारण उत्पन्न हुई हूँ ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது அரபோं வருஷ பெஹலே அப்படின்னா ஒரு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுடைய ரசாயனிக் கிரியா அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனால் நான் வந்து உருவான उत्पन्न हुई हूँ उन्होंने आपस में मिलकर अपना प्रत्यक्ष अस्तित्व गवा दिया है ஸோ அந்த ரெண்டு கேஸும் ஆப்பஸ் மே மில்கர் அதாவது ஒன்றும் சேர்ந்து அதனுடைய பிரத்யக்ஷ அஸ்தித்வனா டைரக்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய தனித்துவத்தை விட்டுட்டு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கவாதியானா லாஸ்ட் இட் அதனுடைய அந்த தனித்துவத்தை விட்டுட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்ததுனால मुझे उत्पन्न किया है ஸோ நான் என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு मैं उन दिनों भाप के रूप में पृथ्वी के चारे और घूमती फिरती थी ஸோ நான் ஃபஸ்ட்டாக எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா भाप के रूप में ஒரு வேப்பரினுடைய ரூபத்தில் இந்த பூமியில் நாலா பக்கமும் घूमती फिरती थीனா சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் उसके बाद ना जाने क्या हुआ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது जब मुझे होश आया तो मैंने अपने को ठोस बर्फ के रूप में பாயா ஸோ எனக்கு ஒரு ஹோஷ் அப்படின்னா கான்ஷியஸ் வரும்போது நான் வந்து டோஸ் பர்ஃப் அதாவது ஒரு சாலிட் ஐஸோட ரூபத்தில் இருந்ததா எனக்கு நினைவு இருக்குது மேரா ஷரீர் பஹலே பாப் ரூப் மே தா வஹ் அப் அத்தியந்த சோட்டா ஹோ கயா தா ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ஷரீர் என்னோடய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பாப் ரூப் ஒரு வேப்பர் ஸ்டேட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அத்தியந்தா ரொம்ப சோட்டா ஹோ கயா சின்னதாக ஆயிடுச்சு வஹ் பெஹலே சே கோயி 17वां भाग रह गया ஸோ ஃபஸ்ட்டு விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17वां भाग 17 டைம்ஸ் வந்து சின்னதாயிடுச்சு मैंने देखा मेरे चारों ओर मेरे असंख्या साथी बर्फ बने पड़े थे ஸோ நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய நாலா பக்கமும் என்னுடைய அசங்கியா சாதி இன்ஃபைனைட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா बर्फ बने पड़े थे எல்லாருமே ஐஸ் ஆகிட்டாங்க जहाँ तक दृष्टि जाती थी बर्फ के அதிரிக்து குछ दिखाई ना पड़ता था ஸோ எங்கே வரைக்கும் எங்களுடைய விஷன் எங்கே வரைக்கும் என்னோடய பார்வை போகுதோ அது வரைக்கும் பர்ஃபுக்கே அதிரிக்த அதாவது இந்த ஐஸை தவிர வேறு எதுவும் எங்கள் கண்ணுக்கு படலை जिस समय हमारा ऊपर सूर्य की किरणें पड़ती थी तो सौंदर्य बिखर पड़ता था ஸோ எப்போல்லாம் எங்கள் மேலே வந்து சூரியனுடைய அந்த கிரணம் அந்த கதிர்கள் அந்த ரேஸ் வந்து படுதோ அப்போ வந்து சௌந்தர்ய பிக்கர் படுத்தா ரொம்பவும் அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக வந்து ஒரு நாங்கள் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அந்த ரேஸ் எங்கள் மேலே படும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப அழகாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம் हमारे कितने साथी ऐसा भी थे जो बड़ी उत्सुकता से आधी में ऊंचा उड़ने उछलने कूदने के लिए कमर कसे तैयार बैठे रहते थे என்ன மாதிரி என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸும் ஜோ படி உட்சுக்தா சே ரொம்பவும் வந்து ஒரு உற்சாகமாக ஆதிமே ஊஞ்சே உட்னா ஆதி அப்படின்னா ஸ்ட்ராங் ஸோ அந்த புயல் வரும்போது மேலே எழும்புறதும் குதிச்சு விளையாடுறதுக்காக கமர் கசே தயார் பைட்டே ரகத்தேத்தே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு முஹாவரே அந்த முஹாவரேக்கு என்ன மீனிங்னா கீப் வெயிட்டிங் ஃபார் சம்திங் டு ஹேப்பன் ஸோ நாங்கள் எல்லாருமே இது எப்போ நடக்கும் ஸ்ட்ராங் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் படே ஆனந்த் கா சமய ரஹா ஹோகா வஹா ஸோ அந்த சமயம் வந்து ரொம்பவும் ஒரு சந்தோஷமாக ஒரு சமயமாக இருந்தது படே ஆனந்துக்கா உடனே ரைட்டர் கேட்குறா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா கித்தனை தீனோம் தக் அப்படின்னு அவர் கேட்குறார் எவ்வளோ நாளை வரைக்கும் கை லாக் வருஷத்தக் ஸோ ரொம்ப லட்சம் வருஷம் வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் கை லாக் ரொம்ப வருஷமாவா ரொம்ப லாக் வருஷமாக அப்படி தான் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ரைட்டர் கேட்குறாரு हाँ चौंको नहीं मेरे जीवन में 100-200 वर्ष दाल में नमक के समान भी नहीं है ஆமாம் அப்படி தான் चौंको नहीं நீங்கள் வந்து ஷாக் ஆகாதீங்க மேரே ஜீவன் மே என்னோட லைஃப்பில் வந்து 100-200 வருஷ அதாவது 100 to 200 இயர்ஸ் வந்து எப்படி அப்படின்னா தால் மே நமக்கு அதுவும் ஒரு முஹாவரே அந்த முஹாவரேக்கு என்ன மீனிங் அப்படின்னா பகுத் அல்ப மாத்திரை ஒரு சால்ட் என்ன கறி மாதிரி ஸோ பெரிய விஷயத்தில் ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் இந்த அவ்வளோ வருஷம் எனக்கு ஒரு நொடி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இது மீன் பண்ணுது கே சமான் भी नहीं है मैंने ऐसा दीर्घ जीवी से वार्तालाप करते जान अपने को धन्य माना और ओस की बूंद के प्रति
மேரி ஸ்ரத்தா பட் சலி. ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்க்க ஜீவி, ஒரு பிளெஸ்டான ஒருத்தர்கிட்ட வார்த்தாலாப் அப்படின்னா கான்வர்சேஷன். ஸோ ரைட்டர் என்ன நினைக்கிறார், இந்த மாதிரி ஒரு பிளெஸ்டு பர்சன் கிட்ட நான் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியேக்கோ தன்யமானா. ஸோ என்ன நானே வந்து ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன். அதே மாதிரி ஓன்ஸ்கி பூந்து, அந்த ட்ராப் இருக்குல்ல, அந்த வாட்டர் ட்ராப்க்கு அது பக்கம் எனக்கு வந்து ஸ்ரத்தா பட் சலா அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்துக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு அது மேலேக்கு இருக்க மரியாதை வந்து எனக்கு ரொம்பவும் ஜாஸ்தியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீம் ஆகவும் அதுக்கப்புறம் வந்து ஐஸ் ஆகவும் இருக்கிற வாட்டர். நெக்ஸ்ட் என்ன கதை சொல்லுதுன்னு பாருங்கள். ஹம் शांति से बैठे एक दिन हवा से खेलने की कहानी सुन रहे थे कि अचानक ऐसा अनुभव हुआ मानो हम सरक रहे हो. ஸோ நாங்கள் இந்த மாதிரி சாந்தி சே பைட்டே, ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருந்துகிட்ருக்க ஒரு டைமில் एक दिन हवा से खेलने की कहानियाँ सुन रहे थे, நாங்கள் அந்த காற்றில் விளையாடுற அந்த கதைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அச்சானக் சடனாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, மானோ ஹம் சரக் ரஹே ஹோ, எங்களுக்கு வந்து நாங்கள் மூவ் ஆகிற மாதிரி ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. சப்கே முக்கு பர் ஹவாயா உட்னே லகி. ஸோ எல்லாருடைய முகத்திலும் வந்து அந்த ஹவாய், அந்த காற்று வந்து விழுந்ததை நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்போ கியா ஹோகா, இப்போ என்ன நடக்குது, இத்தனை தின் ஆனந்த் சே காட்னே கே பஷ்டாத் அப் துக் சஹன் கர்னே கா சாஹஸ் ஹம்மே நா தா. ஸோ இவ்வளோ நாள் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா, பஷ்டாத் அப்படின்னா ஆஃப்டர் தட். ஸோ இவ்வளோ நாள் நம்ம சந்தோஷமாக இருந்ததுக்கு அப்புறம் ஒரு துக்கத்தை சந்திக்கிறது, அதுக்கான ஒரு சாகஸ், அதுக்கான ஒரு கரேஜ் வந்து எங்ககிட்ட இல்லை. பகுத் பதா லகானே பர் ஹமே ஞாத் ஹுவா கி ஹமாரா பார் சே ஹி ஹமாரே நீச்சே வாலே பாயி தப்கர் பானி ஹோ கயா ஹை. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாரே பார்னா எங்களுடைய வெயிட், எங்களுடைய ஹெவி வெயிட்னால எங்களுக்கு கீழே இருக்கிற பாயி, எங்களுடைய இன்னொரு வாட்டர் பார்ட்டிக்கல் வந்து தப்கர் பானி ஹோ கயே ஹை. ஸோ ப்ரெஸ் ஆகி தண்ணி ஆயிடுச்சு. உன்கா ஷரீர் டோஸ்பன் கோ சோட் சுக்கா ஹை. ஸோ அதனுடைய உடம்பு வந்து அந்த டோஸ்பன், அந்த சாலிட் ஸ்டேட், அந்த ஐஸாக இருந்துச்சுன்னா அந்த சாலிட் ஸ்டேட்டை வந்து விட்டுடுச்சு. அவர் உன்கே தரல் ஷரீர் பர் ஹம் ஃபிசல் சலே ஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஷரீர், இப்போ வாட்டராக ஃப்ளோட் ஆகி போகுது இல்லையா, அதனுடைய சரீரத்தில் நாங்களும் ஃபிசல் சலே ஹைனா நாங்களும் ஸ்லைடாக ஆரம்பிச்சிட்டோம். மே கை மாச சமுத்திரமே இதர் உதர் கூம்தி ரஹி. ஸோ ரொம்ப நாள் வந்து நான் சமுத்திரத்தில், இந்த ஓஷனில் வந்து இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன். ஃபிர் ஏக் தின் கர்ம தாரா சே பேண்ட் ஹோ கயி. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம தாரா அப்படின்னா அந்த ஹாட் ஸ்ட்ரீம், தண்ணி போகும் இல்லையா, அந்த சூடாக தண்ணி போகிற அந்த வழியில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். தாராக்கே சல்தே அஸ்தித்வ கோ ठंडक पहुँचाने के लिए हमने उसकी गर्मी सोखनी प्रारंभ कर दी और इसके फलस्वरूप में पिघल पड़ी और पानी बनकर समुद्र में मिल गई. தாரா கே ஜல்தே அஸ்தித்வக்கோ ठंडक पहुँचाने के लिए, அதாவது அந்த தாரா இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர், அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் வந்து ஜல்தே ரொம்பவும் சூடாக இருக்கிறதுனால, அந்த ஹாட்னஸ் அங்கே ப்ரெசென்ட்டாக இருந்ததுனால அஸ்தித்வக்கோ ठंडक पहुँचाने. ஸோ நாங்கள் அந்த சில்னஸ், ठंडक அந்த சில்னஸ் எங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஹம்னே உஸ்கி கர்மி சோக்னே பாரம்ப கருதி. ஸோ அந்த சூடை வந்து நாங்கள் அதை தாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அவர் இஸ்கே ஃபல்ஸ்வரூப். ஸோ அதனுடைய ரிசல்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகல்படினா மெல்ட் ஆகிட்டேன், நான் அந்த சூடில் வந்து மெல்ட் ஆகிட்டேன். அவர் பானி பன்கர் சமுத்திரமே மில்கை. நான் அப்போ வந்து சூடில் மெல்ட் ஆகி தண்ணி ஆனதுனால அப்படியே தண்ணி ஆகி சமுத்திரத்தில் போய் சேர்ந்துட்டேன். समुद्र का भाग बनकर मैंने जो दृश्य देखा वह वर्णनातीत है. मैं अभी तक समझती थी कि समुद्र में केवल मेरे बंधुओं का ही राज्य है, परंतु अब ज्ञात हुआ कि समुद्र में चहल पहल वास्तव में दूसरे ही जीवों की है और उसमें निरा नमक भरा है. ஸோ சமுத்திர கா பாக் பன்கர் மைனே ஜோ திருஷ்ய தேக்கா. ஸோ நான் சமுத்திரத்தில் ஒரு பார்ட்டாகி நான் என்ன ஒரு இது பார்த்தேன் அப்படின்னா, என்ன ஒரு சீன் நான் பார்த்தேன் அப்படின்னா, வர்ணா நாதித் அப்படின்னா பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன், அதை வந்து நம்ம வர்ணனையே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு அழகான காட்சியை நான் பார்த்தேன். மே அபி தக் சமஜ்தி தி, நான் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரமே கேவல் மேரே பந்து பாந்தவோம் காஹி ராஜ்ய ஹை. இது வரைக்கும் சமுதிரத்தில் நாங்கள் தான் இருக்கோம், தண்ணி மட்டும்தான் இருக்குது, என்னுடைய சகோதரர்கள் தான் இருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்கிறாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சமுதிரத்தில் சஹல் பஹல் அப்படின்னா ஹஸ்டில் அண்ட் பஸ்டில், அன்கவுண்டபிள் நிறைய திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சமுத்திரக்கா ஜீவ், நிறைய ஜீவராசிகள் வாஸ்தவமே தூசரே ஹி ஜீவோं की है. ஸோ மற்ற ஜீவராசிகள் தான் அங்கே நிறையா இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் உஸ்மே நிரா நமக் பரா ஹை, அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிரா நமக் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். पहल समुद्र का खारापन मुझे बिल्कुल नहीं भाया जी, मचलाने लगा.
पर धीरे धीरे सब सहन हो चला पहले पहल ஃபஸ்ட்டு சமுத்திரத்தினுடைய காராப்பன் அப்படின்னா அந்த சால்ட்டினஸ் அது வந்து எனக்கு சுத்தமாக ஒத்துக்கல. அதுக்கப்புறம் மச்லானே லகா அப்படின்னா அதுக்கப்புறம் ஐ வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் இட், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பர் தீரே தீரே சப் சஹன் ஹோ சலா, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எனக்கு யூஸ்டு டு, எனக்கு வந்து அது பழகிடுச்சு. एक दिन मेरे जी में आया कि मैं समुद्र के ऊपर तो बहुत घूम चुकी हूँ, भीतर चलकर भी देखना चाहिए कि क्या है. ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து சமுத்திரத்தினுடைய மேலே வந்து நிறைய சுற்றிட்டோம், பீத்தர் செல்கிற அதாவது சமுத்திரத்தினுடைய உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இஸ் காரிய கேலியே மைனே கஹரே ஜானா பாரம்ப கர்தியா. ஸோ இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப டீப்பாக, கஹரே மீன்ஸ் ரொம்ப ஆழமாக போகணும் அப்படின்றத நான் வந்து தொடங்கினேன். மார்க்கமே மைனே விசித்திர விசித்திர ஜீவ் தேக்கா. மார்க் அப்படின்னா ஆன் த வே. ஸோ போகிற வழியில் நான் ரொம்ப விசித்திரமான ஜீவராசிகள் நிறையா பார்த்தேன். மைனே அத்தியந்த் धीरे धीरे रेंगने वाली घोंघे, जालीदार मछलियाँ, कई कई मन भारी खजुएं और हाथों वाली मछलियाँ देखी. நான் அத்தியந்த அதிகமாக தீரே தீரே ரேங்கினவாளி ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய கோங்கி அப்படின்னா ஸ்னெயில்ஸ், அந்த நத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஜாலிதார் மச்லியா அப்படின்னா ரெட்டிகுலேட்டட் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான மீன்கள். கை மண் பாரி கச்சுமை, அதாவது நிறையா விதவிதமான கச்சுமை அப்படின்னா டர்ட்டில்ஸ். அவர் ஹாத்தோ வாலி மச்சிலியாँ, அது மட்டும் இல்லாமல் கைகள் இருக்கிற மாதிரியான மச்சிலியாவும் பார்த்தேன். ஏக்க மச்சிலி ऐसी देखी जो मनुष्य से कई गुना लंबी थी. ஸோ ஒரு மீன் இந்த மாதிரி இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, மனிதனை விட பல மடங்கு நீளமாக இருக்கிற ஒரு மீனையும் நான் பார்த்தேன். உஸ்கே 8 हाथ थे, அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 கைகள் இருந்தது. वह इन हाथों से अपने शिकार को जगड़ लेती थी. ஸோ அது அதனுடைய கைகளால், அந்த கைகள்னால அதனுடைய ஷிக்கார், அதோட ஹண்ட் பண்ண, அதோட உணவை வந்து தேடுது. मैं और गहराई की कोच में किनारों से दूर गई तो मैंने एक ऐसा वस्तु देखी कि मैं சவுக்கு படி. ஸோ நான் இன்னும் ஆழமாக அந்த தேடுதலுக்காக, இன்னும் என்ன தான் இருக்குது அப்படின்ற அந்த கோஞ்ச், அந்த தேடுதலுக்காக கினாரோம் சே தூர் கை, அந்த கரை ஓரத்துலேருந்து ரொம்ப தூரமாக நான் போனேன். மைனே ஏக் ऐसा वस्तु देखी, நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் பார்த்தேன். அதை பார்க்கும்போது மே சவுக்கு படி, நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். अब तक समुद्र में अंधेरा था, सूर्य का प्रकाश कुछ ही भीतर तक पहुंच पाता था और भल लगाकर देखने के कारण मेरे नेत्र दुखने लगे थे. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமுத்திரமே அந்தேரா தான், ரொம்ப டார்க்காக தான் இருந்தது. சூரியனோட பிரகாசம் வந்து ரொம்ப कुछ ही भीतर तक पहुंच पाता था, ரொம்ப கொஞ்சமாக தான் உள்ள வரைக்கும் போகுது. அவர் பல் லகாக்கர், ஸோ அதை பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்க்குறதுனால என்னுடைய கண்கள் வந்து கண்கள் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. मैं सोच रही थी कि यहाँ पर जीवों को कैसे दिखाई पड़ता होगा कि सामने ऐसा जीव दिखाई पड़ा मानो कोई लालटेन लिए घूम रहा हो. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஒரு ஜீவராசி, ஒரு மீன் வந்து அந்த பக்கமாக போகுது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானோ கோயி லால்டேன்லேயே घूम रहा था. அது பார்க்கும்போது எப்படின்னா, இந்த லேண்டன் சொல்லுவாங்க இல்லையா, லாந்தல் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த மாதிரி அந்த விளக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மீன் போச்சு. घूम रहा हो. यह एक अत्यंत सुंदर मछली थी. அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகான அந்த ஒரு மீன். इसके शरीर से एक प्रकार की चमक निकलती थी. ஸோ அதனுடைய உடம்புலேருந்தே ஒரு வித்தியாசமான ரொம்ப ஒரு பிரகாசம் வந்து தெரியுது. जो इसे मार्ग दिखलाती थी. ஸோ அந்த பிரகாசம் தான் அதுக்கு வழியை காட்டுது. इसका प्रकाश देखकर कितनी छोटी छोटी अनजान मछलियाँ इसके पास आ जाती थी. ஸோ அந்த பிரகாசத்தை பார்க்கும்போது, அந்த லைட் வெளிச்சத்துக்காக நிறைய சின்ன சின்ன மீன்கள், அஞ்சான் மछलियाँ, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான மீன்கள்லாம் அது பக்கத்தில் வருது. और यह जब मुखी होती तो पेट भर उनका भोजन करती थी. ஸோ எப்போல்லாம் அதுக்கு வந்து பூக்கி ஹோத்தி, எப்போல்லாம் அதுக்கு பசி எடுக்குதோ, ஸோ இந்த வெளிச்சத்தில் கிட்ட வர அந்த சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டு அதனுடைய உணவை வந்து அதை தேடிக்குது. உன்கா போஜன் கர்த்தி थी. ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறாரு, விசித்திரகா, ரொம்ப விசித்திரமாக இருக்குது இந்த கதைகள்லாம் அப்படின்னு சொல்லி ரைட்டர் கேட்டுகிட்டே இருக்காரு. எப்போ வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருந்து அது உருகி அந்த ஓஷனில் கலந்ததோ அதில் இருந்தே வாட்டரினுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சமுத்திரத்தினுடைய ஆழத்தில் போய் அங்கே என்னெல்லாம் பார்க்குதோ அதுவும் வந்து ஒரு ஜேர்னி தான். இன்னும் அந்த ஓஸ் வந்து என்னெல்லாம் ஜேர்னி பண்ணுது, எங்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 3 உடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்டரினுடைய ஜேர்னி இன்னும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு பார்க்கலாம் சில்ட்ரன். தேங்க்யூ.